இந்த பையன் ரோட்டு கடையில சாப்பிட்டுக்க இருக்கும்போது அவனோட அம்மா வந்து கால் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டியாப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பையன் சொல்றான், அம்மா நான் ரோட்டு கடையில சாப்பிட்டுக்க இருக்கேன்னு. உடனே அம்மா சொல்றாங்க, ரோட்டு கடையிலாம் சாப்பிடாத, ரோட்டு கடையில சுத்தமா இருக்க மாட்டாங்க, அந்த பிளேட் அங்க போட்டு கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையன் சொல்றான், அக்கா நான் சாப்பிட்டு இந்த பிளேட் இங்க வைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பிளேட் எடுத்து அங்க இருக்க ஒரு பையன் சுத்தமா சுடு தண்ணியில கழுவ ஆரம்பிக்கிறான். அந்த அக்காவை பாக்குறான். அந்த அக்கா வந்து கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டு சுத்தமா வெங்காயத்தை கட் பண்ணிக்க இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இந்த பையன் இந்த கடை ரொம்ப சுத்தமான கடைன்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான், எனக்கு ஒரு முட்டை தோசை போடுங்கன்னு. அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் அவங்களோட தம்பியும் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு நிறைய சுத்தமான காய்கறிகளை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த கடையில அவங்களோட பிசினஸ் பாத்துக்க இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு கடை கொடுத்த அந்த ஆள் வரான். வந்தவன் பணத்தை எடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த அம்மாவும் பணத்தை கொடுக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், பணம் ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்த தடவை சரியா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் இவங்க வியாபாரத்தை பாத்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்து அவன் சொல்றான், இந்த கடையில நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் ரொம்ப சுவையா இருக்கு, கண்டிப்பா நீங்க இந்த கடையில வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப இந்த பையன் சொல்றான், பணத்தை கொடுக்காம எங்கப்பா போறேன்னு. அப்ப அவன் சொல்றான், இப்போ நான் உங்க கடையை வீடியோ எடுத்தேன், இதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நிறைய வியூஸ் போகும், நிறைய கஸ்டமர் உங்களோட கடைக்கு வருவாங்க, அதனால நான் போறேன்பான்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்ப அக்கா சொல்றாங்க, அந்த பையன் சொல்ற மாதிரி கஸ்டமர் வந்தா நமக்கு தானேப்பா லாபம்னு. இப்படியே பாத்தீங்கன்னா உங்களோட கடைக்கு இன்னும் 3 பேர் வராங்க. வந்தவங்க சாப்பிட்டு உங்களுக்கு நாங்க கூகுள்ல பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கூகுள்ல பணம் அனுப்புறாங்க. அப்போ பையன் சொல்றான், பணம் வரலன்னு. அப்ப அவனுங்க சொல்றாங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு பணம் வந்துரும்னு. அதுக்கப்புறமா அக்கா சொல்றாங்க, அத்தனை உங்க 2 நாள் கழிச்சு வரும்னு சொல்றாங்களேன்னு. இந்த பக்கமா அந்த 3 பேரும் சொல்றாங்க, நம்ம கூகுள் பே பண்ணாமல எப்படி ஏமாத்தி சாப்பிடும் பாத்தியானே. இப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆகுது. உங்க கடையை மூடலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல 2 பேர் பைக்ல வராங்க. வந்தவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு. அப்ப அந்த அக்காவும் சரிப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. அப்ப அதே இடத்துல போலீஸ்காரர் வராரு. வந்தவர் சொல்றாரு, 10 மணி ஆயிருச்சு, இன்னும் நீங்க கடையை மூடல, வண்டி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க பசின்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க சாப்பாடு கொடுத்தோம்னு சொல்லும்போது போலீஸ்காரன் சொல்றான், பணத்தை எடுன்னு. உடனே லஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பசங்களும் ரொம்ப கவலைப்பட்டு அங்க இருந்து போறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அந்த கடன் கொடுத்தவன் வந்து பணம் கேட்கறான். உடனே அவங்க பணத்தை கொடுக்குறாங்க. அப்படி பணத்தை கொடுத்துட்டு சொல்றாங்க, என்னோட கடையை நான் பெருசாக்கணும்னு இருக்கேன், அதனால 2 லட்சம் ரூபாய் பணம் கடனா தர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் சொல்றான், உன்னோட கடைக்கு இப்பயே எந்த ஒரு கஸ்டமருமே வராங்கல்ல, நீ ஒழுங்கா சமைச்சேனா கஸ்டமர் வர போறாங்க, அதுக்கப்புறமா பெரிய கடையை நடத்தலாம், உன் கடையில நான் கூட சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பையன் வந்து சொல்றான், நான் வீடியோல பார்த்த கடை இதுதானே, எனக்கு ஒரு முட்டை தோசை போடுங்கன்னு சொல்லிட்டு முட்டை தோசையை வாங்கி சாப்பிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வீடியோவும் வைரல் ஆயிருக்கு போல, அதனால நிறைய கஸ்டமர் வந்து இவங்களோட கடையில வாங்கி சாப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஓனர் அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட விசாரிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த அம்மா கிட்ட சொல்றான், எனக்கு ஒரு முட்டை தோசை போடுமா, நம்ம கடையை ரொம்ப பெருசாக்கலாம்னு சொல்றான். இதை கேட்ட அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.